அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் சட்டத்தரணி நுஸ்ரா நஜ்முடி. மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். நாங்கள் ஒரு விஷயம் சிறப்பாக நல்ல மாதிரி செஞ்சு முடிச்சிட்டேன்னு சொன்னால் முதல்ல நாங்கள் நன்றி அல்லாவுக்கு சொல்லுவோம். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாவுக்கே. நாங்கள் எங்களோட ஹஜ்ஜி பெருநாள் குர்பான் கடமைகளை எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் பிரச்சனையும் இல்லாமல் முடிச்சு கொண்டோம். அதற்கு ஏற்பாடு தந்த அல்லாவுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி இந்த வெசக் வாரமும் ஹஜ்ஜி பெருநாளும் ஒரே வாரத்தில் வந்ததால் ஒரு மனப்பயம், அதாவது ஒரு சந்தேகத்துக்கிடமான ஒரு நிலை காணப்பட்டுச்சு. அந்த நேரத்தில் அரசாங்கத்திடம் வைக்கப்பட்ட கோரிக்கையின் அடிப்படையில் அரசாங்கம் ஒரு சுற்று நிருபம், ஒரு சர்க்குலர் மூலம் அதாவது மூட வேண்டிய தினங்கள் அந்த வரையறுத்து பெருநாள் தினத்திற்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் எங்களோட குர்பான் விடயங்களை செய்கிறதுல எந்த விதமான தடங்கல்களும் இல்லாமல் ஒரு சுற்று நிருபத்தை வெளியிட்டதன் மூலம் அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எங்களோட பெருநாள் விடயம் குர்பான் விடயங்களை நாங்கள் சிறப்பாக செஞ்சு முடிக்கிறதுக்கு அமைஞ்சு இருந்துச்சு. அதுக்கு நாங்கள் அரசாங்கத்திற்கு முஸ்லீம் சமூகத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்து கொள்கிறவங்களாக இருக்கிறோம். என்னென்னு கேட்டால், ஒரு விஷயம் சிறப்பாக நடந்துச்சுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லாமல், ஒரு சந்தேகத்துக்கிடமான நிலையில் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் உங்களோட கடமைகளை செய்யுங்க அண்டு ஒரு தைரியமான முறைக்கு எங்களோட மனசை தைரியப்படுத்தி எங்களோட ஹஜ்ஜி பெருநாள் மற்றது குர்பான் விடயங்களில் சுமூகமான முறையில் செய்கிறதுக்கு ஏற்படுத்தி தந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கும் அமைச்சரவை, அதாவது புத்த சாசன விவகார அமைச்சர், அடுத்தது உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சர், எல்லாருக்கும் இது சம்பந்தமாக சர்க்குலர் வெளியிட்ட எல்லாருக்கும் எங்களோட நன்றிகளை முஸ்லீம் சமூகத்தின் சார்பாக மீண்டும் எங்களோட நன்றிகளை தெரிவித்து கொள்கின்றோம். ஒரு பிரச்சனை வந்துச்சின்னு சொன்னால் அதுக்கு பிறகு அதை ஃபேஸ் பண்ணுறது கஷ்டம். அதுக்கு முதல்லையே பிரச்சனை ஒன்று வராமல் சுமூகமாக ஸ்மூத்தாக ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி தந்ததுக்கும் நாங்கள் எங்களோட நன்றிகளை தெரிவித்து கொள்கின்றோம். அரசாங்கம் என்று சொன்னால் எல்லா மக்களும் அரசாங்கம் பாதுகாக்கணும். ஜனாதிபதி தேர்தல் வாக்குறுதியில் கூறின மாதிரி எல்லா மக்களும் எந்த மக்கள் தான், நான் எல்லாரையும் பாதுகாப்பேன் என்ற அடிப்படையில் இன்றைய இந்த நிலைமை எங்களுக்கு சுமூகமான அல்ஹம்துலில்லாஹ் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடந்திருக்குது. அதற்காக வேண்டி மீண்டும் ஒரு முறை முஸ்லிம் சமூகத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்து மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.